Hello friends, welcome to Python Tamil tutorial part 20. நான் ஜீனோ. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா if அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி. உண்மையாக சொல்ல போனால் இப்போ தான் நம்ம ஒரிஜினலாக ப்ரோக்ராமிங்குள்ளாரே போக போகிறோம். இதுவரை நம்ம பார்த்துட்டு இருந்தது பார்த்தோன்னா நம்ம எப்படி ஃபங்க்ஷன்ஸு மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போ தான் நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளார போக போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த இஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ட்ரூ ஆச்சுன்னா, அதாவது நம்ம எழுதுகிற மெத்தடு ஒரு ஆப்ரேட்டர் வச்சுக்கோங்களேன். அது இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போது A = 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், B = 5 அப்படின்னு இருக்குது. இஃப் A = 5 அப்படின்னும் போது அது பார்த்திங்கன்னா இஃப் A = 5, அதாவது இஃப் A = 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏவோட வேல்யூ 5 இருந்து இஃப் A = 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ கீழே போய் ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இது சின்டாக்ஸ் எரர்ன்றது நான் சும்மா உங்களுக்கு டைப் பண்ணதுனால அது மாதிரி வந்திருக்கு. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். சொன்ன மாதிரி அதேமாதிரி வேல்யூ ஆட் பண்ணுறேன். A = 5 அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இப்போ நான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இஃப் அப்படின்னு நான் போட்டேன். இஃப் A = = போட்டு 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா, = 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே வந்து இதை பிரிண்ட் பண்ணு. பிரிண்ட் hello this is working அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கொடுத்ததுன்னே ரன் ஆனதுன்னே ஹலோ திஸ் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே வந்து நம்ம எதை எழுதுனாலையும் பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ இங்கே என்டர் அடிச்சதோடனே இங்கே வந்துருச்சு அப்படின்னு தோணும். அதாவது இது பார்த்திங்கன்னா இங்கே நான் என்டர் தட்டும் போது இங்கே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அது எதுக்குன்னா இந்த A = 5 அப்படின்றது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக மேலே போகும். மேலே பார்த்தோன்னா A = 5, இங்கேயும் A = 5, அதாவது ட்ரூ ஆயிடுச்சு. அதனால் கீழே வந்து பிரிண்ட் அப்படின்ட்டு வருது. இது நீங்கள் இந்த இஃப் கண்டிஷன், அதாவது இப்போ தான் நம்ம இந்த கண்டிஷனிங்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறத விட நம்ம ஃபைலில் போய்ட்டு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ விண்டோவில் இப்போ வந்து நான் பாருங்கள், இப்போ நான் அதே பண்ண போகிறேன். A = 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்துட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். A = 5 அப்படின்னா டபுள் ஈக்குவல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு என்ன இருக்கும். ரொம்ப கவனிக்க வேண்டியது கோலன் போடுங்க, செமிகோலன் கிடையாது. இப்போ பிரிண்ட் அப்படின்னு போட்டு நான் அதுக்குள்ள ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஹலோ பாய் அப்படின்னு எழுதுறேன். நம்ம டபுளிகேஷனில் போடுறது நல்லது, ஏன்னா அப்போ தான் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. நான் டாக்குமெண்ட்டில் நியூ ஃபோல்டரில் பாருங்கள், ஏற்கனவே சீனோ அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். இஃப் அப்படின்னு போட்டு .py அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சேவ் ஆச்சு. உடனே அது க்ரீன் கலராக மாறிடுச்சு. ரன்னில் போய்ட்டு ரன் மாடல் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஹலோ பாய் அப்படின்ட்டு ரன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பண்ணது, இது போனால் இது யூஸ் பண்ணது. இப்போ வந்து நான் அந்த புது விண்டோவில் போய்ட்டு கொடுக்கும்போது ஒர்க் பண்ணுது. இதில் இருந்து தெரியுதுங்களா? இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதாவது இஃப்னு ஒன்றும் இல்லைங்க, ட்ரூவாக இருந்தால் கண்டிஷன் கீழே இறங்கி வேலை செய்யும். இதுலேயே இன்னும் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது இன்னும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வர கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்